ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நான் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் எங்கள் வீட்டில் வந்து குலதெய்வ பூஜை வந்து செஞ்சிட்ருக்கோம். அதை பற்றின வீடியோ தான் நான் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நான் வீடியோஸ் போடும்போது ஒரு 2-3 சிஸ்டர்ஸ் வந்து நல்லாயிருக்கு, நீங்கள் வந்து அடுத்தடுத்து வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோவும் செவ்வாய்க்கிழமை பூஜை வீடியோவும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் நிறைய தடவை எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லுவேன், எனக்கு கமெண்ட் படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து நமக்கு வந்து யாரோ நம்ம கூட இருந்து நீ செய்யுமா, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து இந்த பூஜையெல்லாம் செய்யலான்னு விரும்புகிறேன், எனக்கு ஒரு தூண்டுதலாக இருக்குது அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருந்து யாரோ சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது அதை படிக்கும்போது. அதனால் நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். இந்த சேனலில் முதல்ல என்ன சொல்லிக்கிறேன்னா, இது முழுக்க முழுக்க என்னோடய அனுபவ ரீதியான சில உண்மைகளை தான் வந்து பூஜை மூலயமா எப்படிலாம் நம்ம அடையலான்றதை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இதில் வந்து நான் எதுவும் தேவையில்லாமையும் சொல்லலை, தேவையில்லாத விஷயத்தில் வீடியோஸில் சொல்லி அதை பெருசாக கொண்டு வரணும்னு நான் நினைக்கல. அதனால் யாருக்காவது பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு. இன்றைக்கி என்ன நம்ம வந்து பேசலான்னா, இப்போ வெள்ளிக்கிழமை பூஜை அப்படின்றத நான் வந்து குலதெய்வ பூஜையாக மாற்றி நான் வந்து பூஜை செஞ்சிட்ருக்கேன். இது எப்படி நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம் செய்வீங்க, அதுக்கப்புறம் 3 வாரம் செய்வீங்க. 3 வாரம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் குலதெய்வத்தோட முழு ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஒரு ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அது அடுத்த வாரம் வந்து செய்யணும்னு நினைக்கும் போது ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதாவது வந்து நமக்கு வந்து தடை ஏற்படும். இதுதான் உண்மை. எந்த பூஜை செஞ்சாலும் நமக்கு ஒரு 3 வாரம் தொடர்ந்து செய்கிறதுக்கு ஓரளவுக்கு பாக்கியம் கிடச்சிதுன்னா ஓகே. மற்றபடி ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வாரமும் அது நின்று போகிற வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த குத்து விளக்கு பூஜை ஒரு 3 வாரம் தொடர்ந்து செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த பூஜை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். அதை தான் வந்து நான் முதல்ல அப்படி தான் என்னோடய பூஜைகளும் இருந்தது. இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ நான் இந்த பூஜை கொஞ்சம் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நமக்கு வந்து நம்ம பூஜை செஞ்சுக்கிட்டே வரோம், நமக்கு இன்னும் எப்படி இது நமக்கு பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம எப்படி உணர முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு சில விஷயத்துக்காக நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய பூஜைகள் வந்து கேள்விப்படுவோம். இப்போ வந்து ஒரு அந்த கோவிலுக்கு ஒரு 6 வாரம் போயிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு ஒருத்தர் நமக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கேன். எப்படி சொல்லலாம்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எனக்கு வழி தெரியல அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, இந்த கோவிலுக்கு இத்தனை தடவை போயிட்டு வாம்மா, இத்தனை விளக்கு ஏற்றுமா, உனக்கு சரியாயிடும் அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் அதை செய்ய ஆரம்பித்து நீங்கள் அதை செஞ்சு முடிச்சிட்ருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அது பலன் கிடைக்காது. அப்போ அது அந்த பலன் கிடைக்கல அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா? அந்த எண்ணம் வராமல் பார்த்துக்கிறது தான் நம்ம குலதெய்வத்தோட வேலை. அதாவது நம்ம குலதெய்வம் நம்ம கூட வந்துடுச்சுன்னா, நம்ம என்னென்ன பூஜையெல்லாம் எதை நோக்கி நமக்கு தேவைன்ற விஷயத்தை நோக்கி நம்ம செய்யும்போது அந்த பூஜையோட முழு பலனை வந்து நமக்கு வாங்கி கொடுக்குறோடது வேலை வந்து குலதெய்வத்தோட வேலை. அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் குலதெய்வத்தை மட்டும் கொண்டாந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த நம்ம என்னென்னலாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் நம்ம போய் கேட்க தான் செய்வோம். இப்போ படிப்புக்குனா சரஸ்வதி பூஜை பண்ணுறது, இப்போ ஆரோக்கியத்துக்குனா தன்வந்திரி பகவான் அப்படின்னு இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் நம்ம போவோம். நம்ம ஊரில் இருக்கிற அத்தனை கோவிலுக்கும் போவோம், நமக்கு தெரிஞ்ச கோவிலுக்கும் போவோம், இல்லை வெளியூருக்கும் போயிட்டு வருவோம். அப்போ அந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அதனுடைய பலன் வந்து நமக்கு முழுசாக வரணும்னா இந்த குலதெய்வத்தோட அருள் வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம குலதெய்வத்தை விடாமல் பிடிச்சிக்கிட்டோம்னாக்கா நமக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நம்ம போயிட்டே இருக்கும்போது நமக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்குலாம் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அது வந்து நமக்கு வேணும்னா இந்த குலதெய்வ பூஜை வந்து தொடர்ந்து செய்யணும். இப்போ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, நான் வந்து என்னோடய வீட்டில் இந்த பூஜை செய்யும்போது எங்களுக்கு வந்து இது நடக்காது, இது தெரியாது, இது முடியவே முடியாது அப்படின்ற வார்த்தையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கொண்டு வர்றதே கிடையாது.
முடிஞ்சிடும், முடியாமல் எங்கே போயிட போகுது அப்படின்னு நாங்கள் எங்கள் குலதெய்வத்து மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கை எங்களை வந்து அந்த நெகட்டிவ் தாட்டுக்கே கொண்டு போகாது. இதே நான் வந்து செவ்வாய்க்கிழமை பூஜை கூட செஞ்சிட்ருக்கேன். வேல்மாறல் படித்தேன்னு சொன்னேன், படித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு, திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன். அப்போது என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட தேவைகளை நம்ம தான் யோசிக்கணும், நம்ம தான் முயற்சி பண்ணணும், நம்ம தான் செய்யணும். ஆனால் செய்வோம், அதுக்கு வந்து நம்ம குலதெய்வத்தோட உதவி வந்து கண்டிப்பாக வேணும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, குலதெய்வ பூஜை கண்டிப்பாக செய்யுங்க. அதனால் வந்து நமக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். எந்த ஒரு பெரிய பெரிய இழப்புலாம் வர்றது அது சின்னதாக மாற்றி கொடுக்குற அந்த ஒரு தன்மை வந்து நம்ம குலதெய்வத்துக்கு உண்டு. அதை வந்து எத்தனை பேர் நம்பிக்கையாக செய்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நான் வந்து நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். குலதெய்வத்தை வந்து வருஷத்தில் ஒரு தடவை கும்பிட்றாங்க, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வராங்க. தூரமாக இருக்கிற குலதெய்வத்துக்கும் சரி, பக்கத்துலேயே இருந்தாலும் சரி, போயிட்டு வராங்க. ஆனால் நம்மள மாதிரி தான் நம்ம குலதெய்வமே. நம்ம ஒரு வீட்டுக்கு அழைக்காமல் போக மாட்டோம். கண்டிப்பாக எல்லா மனுஷங்களுமே யார் வீட்டுக்கும் கூப்பிடாம போகவே மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற காலம் அதுதான் உண்மை. யாருமே கூப்பிட்டா தான் அவங்க வீட்டுக்கு போய் இருந்து பார்த்துட்டு சாப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நம்ம குலதெய்வத்தை, நம்ம தூரமாக இருக்கிற தெய்வத்தை நம்ம போயிட்டு கும்பிட்டு வர்றது மட்டும் நம்மளோட வேலை கிடையாது. நம்ம வீட்டில் கூப்பிட்டு அவங்களுக்கு நம்மளோட அவங்கள வந்து வச்சுக்கிட்டோம்னாக்கா, அவங்களுக்கு தேவையானதை நம்மளால் முடிஞ்சதை ஃபஸ்ட்டு நம்ம பூஜையாக ஸ்டார்ட் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நாள்லாம் வரும் இல்லையா? இப்போ வருஷத்தில் ஆடி மாதம்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்குமே எல்லா குடும்பங்கள்லேயும் குலதெய்வ பூஜை செய்வாங்க, அதாவது ஆடி மாதத்தில். அப்போது அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் நாள் வரும்போது சிறப்பான பூஜை வீட்டில் போட்டுடலாம், கோவிலுக்கும் போயிட்டு வரலாம். ஆனால் நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த குத்து விளக்கு குலதெய்வ பூஜை கண்டிப்பாக செய்யணும். இது முழுக்க என்னோடய அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்றும் எங்கள் குடும்பத்தில் இந்த வழக்கம் இல்லை, இந்த பழக்கத்தை நான் எப்படி புதுசாக செய்கிறது, எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நினப்பே உங்களுக்கு வேண்டாம். எந்த தெய்வமும் எந்த ஒரு தப்பான ஒரு விஷயத்தையும் நமக்கு செய்ய மாட்டாங்க. நம்ம செய்கிற பூஜையை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற பலனை தான் தருவாங்களே கண்டி யாரும் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த பூஜைன்றத மட்டும் எப்படின்னா நம்ம பார்க்குற விஷயத்த அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி செஞ்சு பார்த்தோம்னாக்கா பலன் வந்து வேறு மாதிரி இருக்கும். நமக்கு வந்து கடவுள் வந்து நம்ம இப்போது சினிமாலாம் பார்க்குற மாதிரி நிறைய தலையில் கிரீடம் வச்சுக்கிட்டு கையில் சூலம் அப்படியே நிறைய நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படிலாம் கடவுள் நேரில் வந்து நமக்கு உருவமாக வந்து நமக்கு செய்வாருன்றது இது வரைக்கும் இல்லை. அது பெரிய பெரிய ஆன்மீக அந்த தியானத்துலேயும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கடவுள் வந்து நிறைய மறைமுகமாக செய்வாங்க. யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழற மனுஷங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, மனுஷனுக்கு மனுஷன்தான் வந்து உதவி செய்வாங்க. அந்த மனுஷங்களை அனுப்புறது அந்த கடவுளோட வேலை தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பூஜையை வந்து கற்றுக்கோங்க, கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், நல்ல பக்தி பண்ணுங்கள். பக்தி ஒன்று தான் நம்மளோட வந்து மேலே கொண்டு வரும். இப்போ கூட நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், அதில் ஒருத்தர் சொல்கிறார் பாருங்கள், பக்தி பண்ண அவங்கக்கிட்ட வந்து தைரியம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் பாருங்கள். அதை தான் நான் சொல்கிறேன். நம்ம பக்தி பண்ண நம்ம குடும்பம் அடுத்தடுத்த நிலைக்கு போகும். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச பூஜைகளை வீட்டில் செய்யுங்க. வீட்டில் ஃபஸ்ட்டு பூஜையை கொண்டு வந்து வீடு முழுக்க தெய்வ சிந்தனையோடு இருக்க வைங்க. அப்படி இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த என்னென்ன நல்லது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். எங்கள் குடும்பத்தில் எங்கள் குடும்பன்றது அதை என்னோடய குடும்பத்தில் என்னோடய முயற்சியால் நான் பண்ண பக்தியில் எனக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த நிலைக்கு நான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். அது வந்து நான் உங்களோட அடுத்தடுத்த வர வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் என்னோடய சேனலில் நான் போகிற வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகேங்க, இதோட வந்து இந்த வார வீடியோ முடிச்சிடுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.